சங்கராச்சாரியாக்கு நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. பட் அதில் ஒரு டிசைபிள் ரொம்ப ஆர்வமாக அவர் சொல்கிறத கேட்டால் கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு புரியவே புரியாது. அண்ட் ஒரு நாள் இந்த டிசைபிள் கிளாஸுக்கு வரல. அப்போ தான் சங்கராச்சாரியா சொல்கிறாரு, நான் அவனுக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் ஹவெவர் அந்த டிசைபிள் துணி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் இங்கே இருந்து அவரோட குரு ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு, எங்கே இருக்க நீ அப்படின்ட்டு. அவர் இம்மீடியட்லி எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடுறாரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலி வாட்டர் மேலேயே அவர் நடந்து போகிறாரு. அந்த அளவுக்கு ஒரு அருள் கிடைக்குது அவருக்கு. எனக்கு போன உடனே இம்மீடியட்லி சங்கராச்சாரியோட காலில் விழுகிறாரு. அண்ட் அவருக்கு ஒரு ஞான உதயம் வருது. அவர் சம்ஸ்கிருத்தில் ஸ்லோகோ பாடுறாரு, குருவை பற்றி உயர்ந்த விதமாக பேசுகிறாரு. அண்ட் நிறைய வேர்சஸ் கூட பாடுறாரு. அண்ட் இவர் தான் பார்த்தீங்கன்னாக்க இதுக்கப்புறம் சங்கராச்சாரியோட என்டையர் ஃபிலாசபியை ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு தெரிவிக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஆனால் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மென்டர், வித் அ குரு, நம்மளால த இம்பாசிபிள் கேன் ஆல்சோ பி அச்சீவ்ட். ஸோ உங்களோட குரு யாரு? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.